ஹை காய்ஸ், நான் வந்து ஜைட் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸு. அதில் வந்து ஐஸ் தெர்மல் சம்மந்தம் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொஷின் என்னென்னா, ஏர் என்டர் ஏ கம்ப்ரஸர் அட் 10⁵ Pascal and 25 degrees Celsius having volume of 1.8 meter cube by kg and is compressed to 5 into 10⁵ Pascal isothermally. டிட்டர்மைன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஏர் என்டர் ஏ கம்ப்ரெசர். ஏர் வந்து என்டர் பண்ணுது ஒரு கம்ப்ரெஸருக்குள்ளே. இனிஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து 10⁵ Pascal அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நமக்கு டெம்பரேச்சரும் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்பெசிஃபிக் வேல்யூம் பார்த்திங்கன்னா 1.8 மீட்டர் கியூப் பை கேஜி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா கம்ப்ரெஸ்ட் ஆனதுக்கு வருமா அந்த ஃபைனல் ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ மாறுதுன்னா 5 into 10⁵ Pascal அப்படின்னு மாறுது. என்ன ப்ராசஸ்னால் இது ஐசோதெர்மலி அப்படின்றாங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ஸு. எதை டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம கிவன் டேட்டா பார்க்கலாம். இப்போ வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏர். இப்போ வந்து கிவன் டேட்டா பார்த்தோன்னா P1 = 10⁵ Pascal. இனிஷியல் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 10⁵ Pascal நமக்கு. அதே மாதிரி இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து 25 டிகிரி செல்சியஸை நம்ம வந்து கெல்வினில் மாற்றுறப்போ நமக்கு வந்து 273 கெல்வினாக இருக்கும். அப்போ வந்து 273 கூட நம்ம செல்சியஸை ப்ளஸ் பண்ணால் 298 கெல்வினாக மாறும். அதனால் நம்ம வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின் அப்படின்னு போட்டு வரும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்பெசிஃபிக் வேல்யூம் வந்து 1.8 மீட்டர் கியூப் பை கேஜி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டேட்டா என்னென்னா ஃபைனல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து 5 into 10⁵ Pascal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸ்னால் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன்னால் நமக்கு என்னென்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன நடக்கும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 0ன்னு வரும். இப்போது எப்படின்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும். இப்போது நம்ம என்ன இனிஷியல் வேல்யூ கொடுக்கணுமோ ஃபைனல் வேல்யூவும் அதே மாதிரி தான் வரும். அப்போனா அது ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் அன் ஐடியல் கேஸ்னால் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அதோட ஃபார்முலா என்னென்னா ΔU = mCV of T2 - T1 அப்படின்னு அதோட ஃபார்முலா. இப்போ வந்து சின்ஸ் தி ப்ராசஸ் இஸ் ஐசோதெர்மல் அப்படின்றாங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்ம T2ஓட வேல்யூ T1 இனிஷியல் டெம்பரேச்சரோட வேல்யூ ஃபைனல் டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போனா 298 - 298னா நமக்கு 0ன்னு ஆகும். தேர்ஃபோர் ΔT = 0. அப்போனா இப்போது நம்ம ΔU = mCV ஆஃப் T2 - T1 இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ΔT = 0னா ΔTனா T2 - T1 தான் ΔT அப்படின்வாங்க. அப்போனா அங்கே 0 போட்டோன்னா mCV × 0 = 0. அப்போனா நமக்கு ΔU வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி அதான் எங்கள் டயக்ராம்லேயும் சொல்லியிருக்காங்க. ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் இஸ் கம்ப்ரெசர். இப்போ வந்து ஒரு கம்ப்ரெசர் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு கொடுக்குறோம் ஸ்டேட் ஒன்று, நம்ம இங்கே ஒரு ஏர் கொடுக்குறோம். அதை வந்து ப்ரெஷர் வந்து 10⁵ Pascalன்னு இருக்குது. அதுக்கப்புறமா இனிஷியல் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 25 டிகிரி செல்சியஸ், அதான் 298 கெல்வின்னு. அதுக்கப்புறமா இனிஷியல் ஸ்பெசிஃபிக் வேல்யூம்னா 1.8 மீட்டர் கியூப் பை கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அங்கே திருப்பி அங்கே கம்ப்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா எப்படி மாறுதுன்னா ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் எப்படி மாறுதுன்னா P2 எப்படி மாறுதுன்னா 5 into 10⁵ Pascal அப்படின்னு மாறுது. அதே மாதிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் மாறாது, அதே தான் இருக்கும். அப்போ தான் நம்ம ஐசோதெர்மல் அப்படின்னு அதை சொல்லுவோம். T2 = 25 டிகிரி செல்சியஸ். அப்புறம் 25 டிகிரி 298 கெல்வின். அதுதான் அப்புறம் ஐசோதெர்மல் அப்படின்னு நம்ம இங்கேயே ப்ரூவ் பண்ணிடுறோம். இது ஐசோதெர்மல் அப்படின்னு. இப்போது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன்னா இதோட மெயின் ப்ராசஸ் என்னென்னா T1 = T2. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக வரும். அதனால் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்னென்னா அதான் டெல் யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகிடும். இங்கே வந்து எம்சிவி இன்ட்டு ஜீரோனா எல்லாமே ஜீரோன்னு ஆகிடும். நம்ம எது ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது ஜீரோவாக ஆகிடும். அதனால் வந்து டெல் யூ ஈக்குவல் டு 0 கிலோஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். தி இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச் பிகாஸ் தி கம்ப்ரெஷன் இஸ் ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். தேங்க்யூ.